கனவு மெய்ப்படும் காலம் இது. ஒரு தீப்பெட்டி தொழிலாளியின் மகள் இன்று இந்திய குடிமைப் பணியின் உயரிய அதிகாரியாகிறாள். ஒரு சாதாரண விவசாயியின் மகள் IAS அதிகாரியாக உருவெடுக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான் முதல்வன் திட்டம் வென்று காட்டிய புரட்சி. மார்ச் 2022 நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நான் முதல்வன் திட்டம் இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. UPSC குடிமைப் பணி தேர்வுக்கு தயாராகும் 1000 மாணவர்களை ஆண்டுதோறும் தேர்வு செய்து அவர்களுக்கு தங்கு தடையின்றி படிக்க மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகை, முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றால் 25000 ரூபாய், முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 50000 ரூபாய் என அரசு வழங்கிய ஊக்கத்தொகை எளிய குடும்பத்து மாணவர்களின் கனவுகளுக்கு பக்கபலமாக அமைந்தது. இந்த கனவை நனவாக்குவதில் 60 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட அகில இந்திய குடிமைப் பணி பயிற்சி மையம் நான் முதல்வன் திட்டத்துடன் இணைந்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் எளிய குடும்பத்து மாணவர்களுக்கு தரமான பயிற்சி, உறைவிட வசதி மற்றும் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது. குறிப்பாக 2024 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 47 மாணவர்களில் 39 பேரும், 2025 குடிமைப் பணி தேர்வில் பெற்ற 57 பேரில் 50 பேரும் நான் முதல்வன் பயனாளிகள். 2025-26 UPSC பிரிவுகளில் தமிழ்நாட்டிலிருந்து 60 பேர் தேர்ச்சி பெற்றனர். அதில் 56 பேர் நான் முதல்வன் மற்றும் அகில இந்திய குடிமைப் பணி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள். மாணவி ராஜேஸ்வரி சுரி அகில இந்திய அளவில் 2வது இடமும், மாணவர் ராஜா மொய்தீன் 7வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மாணவர் அருண்குமார் முழு UPSC முதன்மை தேர்வையும் தமிழிலேயே எழுதி தேர்ச்சி பெற்று தமிழ் மொழியில் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்துள்ளார். ஒரு தலைமுறையின் தலையெழுத்தை மாற்றும் திட்டம் தந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடரட்டும் தமிழ் மாணவர்களின் சாதனைகள், வெல்லட்டும் தமிழர்கள்.